இந்திய நாடு என் வீடு, இந்தியர் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லார் மொழியும் என் பேச்சு. ரகுபதி ராகவ ராஜாராம், பசித்த பாவன சீதாராம். பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்ற ராஜி தொலைக்காட்சி நேயர்களுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய் என் அணிக்கு பூச்செண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களே. அணுகுண்டா? நீங்கள் சாதாரண நடுவரே கிடையாது. ஏற்கனவே நான் அகண்டு போய் கிடைக்கேன். ரஜினி எந்திரனா இருக்கலாம், கமல் இந்தியனா இருக்கலாம், விஜய் தமிழனா இருக்கலாம், அஜித் சிட்டிசனா இருக்கலாம், சூர்யா அயனா இருக்கலாம், விக்ரம் அந்நியனா இருக்கலாம், அர்ஜுன் முதல்வனா இருக்கலாம், தனுஷ் படிக்காதவனா இருக்கலாம், ஏன் சிம்பு கூட வல்லவனா இருக்கலாம். எல்லோரும் உங்களை மாதிரி நல்லவனா இருக்க முடியாது. அங்க ஒரு ஆள் வராம இருக்கலாம். சொன்னேன், கேட்டியா? உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, விஐடி பல்கலைக்கழகத்தை இந்த உலகத்தில் யாரும் மிஞ்ச முடியாதுங்கிற அளவுக்கு அருமையான யூனிவர்சிட்டியில பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நடுவர் அவர்களே. இது 4 நாள் பயணத்துல யோசிச்ச பாயிண்ட பாருங்க. இன்னும் 8 நாள் வந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் தெருவழகு, ஸ்ரீரங்கம் நடையழகு, வேதாரண்யம் விளக்கழகு, மன்னார்குடி மதிலழகு, கும்பகோணம் கோயில் அழகு, நம்முடைய விஐடிக்கு நம்முடைய மாணவர்கள் தான் அழகு. ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இருக்குமா? இருக்குல்ல. தேங்காய் நகரம்னா பொள்ளாச்சியை சொல்லலாம், மாங்காய் நகரம்னா சேலத்தை சொல்லலாம், தூங்கா நகரம்னா உங்க மதுரையை சொல்லலாம், நம்முடைய கோட்டை நகரம்னா வேலூரை தான் சொல்லணும் நடுவர் அவர்களே. உங்க மதுரையில மணக்க மணக்க பேசுவாங்க, ஏன்னா மல்லிகைப்பூ அங்க இருக்கிறனால. அடுத்து கோவில்பட்டியில இருந்து அன்னபாரதி வந்திருக்கேன். கோவில்பட்டியில இனிக்க இனிக்க பேசுவாங்க, கடலை மிட்டாய் மாதிரி பேசுவாங்க, இல்லாட்டி இழிச்சுக்கிட்டே பேசுவாங்க. பெருந்துறையில கொஞ்சம் பெருந்தன்மையா பேசுவாங்க நடுவர் அவர்களே. கும்பகோணத்துல டிகிரி கணக்குல பேசுவாங்க. வேலூர் காலங்க வெள்ளம் போல பேசுவாங்க. எங்க நாகர்கோயில்காரங்க நல்லா பேசுவாங்க, நல்லதையே பேசுவாங்க. தூத்துக்குடியில தூத்துன்னு துப்பி விட்டே பேசுவாங்களா? ஆமா, எதாவது ஒண்ணு சொல்லன்றதுக்காக நீ இதை போட்டு விடு. உண்மையிலே குடியரசு தின பட்டிமன்றத்துல நம்ம அரங்கே மிக சிறப்பா இருக்கு பாருங்க. முதல்ல நம்முடைய பாட்டன் பாரதி உட்கார்ந்து இருக்கான் பாருங்க நடுவர் அவர்களே. தமிழ் திரு நாடுதனை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பான்னா, அமிழ்தினும் இனியதடி நம்ம ஆண்டோர்கள் தேசமடி பாப்பான்னா. ஏன் தெரியுமா பாரதி இளமையிலே செத்தான்? தன் மீசையில் கூட வெள்ளையனை பார்க்க விரும்பாத பாரதி இளமையில் செத்தான் என்று ஒரு கவிஞன் சொன்னான். அந்த பாரதி நம்முடைய பழமை பாரம்பரியம் நடுவர் அவர்களே. அடுத்து பாருங்க, வஉசி உட்கார்ந்து இருக்காரு. நம்முடைய இந்தியாவுக்கு வெள்ளையன் என்கின்ற காய்ச்சல் வந்தபோது அந்த வெள்ளையனை விரட்டுவதற்காக போடப்பட்ட ஊசி வஉசி என்பது உண்மை நடுவர் அவர்களே. அடுத்து இங்கே பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் உட்கார்ந்து இருக்கார். எங்க அன்னபாரதிக்கு ஒரு ஊர்ல துண்டு போடாம விட்டாங்க நடுவர் அவர்கள். அந்த பாரதி மேடையில பேசுது நடுவர் அவர்களே. நான் போன வருடம் இந்த ஊருக்கு வந்த துண்டு, நன்றாக பேசிய துண்டு, 12 இட்லி சாப்பிட்ட துண்டுன்னு பேசிச்சு. ஊர் தலைவர் சொன்னார், எப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு துண்டை போடுங்கப்பா அப்படின்னா. அப்படியே துண்டை போட்டாலும் அதுல கொஞ்சோண்டு பிஞ்சு இருந்திருக்கு, அதையும் விடல இந்த பிள்ளை. இந்த துண்டுலே சூப்பராக கொடி இருக்கிறது, காய் இருக்கிறது, கனி இருக்கிறது, பிஞ்சு இருக்கிறது அப்படின்னுச்சு. ஊர் தலைவர் சொன்னார், எப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல துண்டா போடுங்கப்பா அப்படின்னாரு நடுவர் அவர்களே. எனக்கு ஒரு ஆள் சால்வையோட வந்தவர் பொட்டார் பொட்டார் பொட்டார்னு உதறினார். சால்வை 3 நிமிஷம் உதறிட்டு கீழே இந்த பேப்பர் எடுத்து எனக்கு பொத்திட்டு சால்வை அவர் கொண்டு போயிட்டாரு. அந்த பேப்பரை சுற்றிக்கு 4 பேர் நியூஸ் படிச்சுக்கிட்டேன். என்ன கொஞ்சம் திரும்பினேன், தலைப்பு செய்தியை படிச்சுக்கிறேன். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர் எந்த ஊருக்கு போனாலும் துண்டு போட்டா மகிழ்ச்சி அடைவாராம். ஏன்னா அந்த துண்டை அவர் பயன்படுத்த மாட்டாராம். பாலமந்திர் என்கின்ற ஆசிரமத்திற்கு அந்த துண்டை எல்லாம் கொடுத்து தொண்டு செய்த ஒரே பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். அதனாலதான் பொதுநல தொண்டிலே புகழ் மாலை தந்தவர், எதிரியும் அஞ்சிடும் மனநலம் கொண்டவர். எவ்வளவு பாரம்பரியம் மிக்க தலைவர்கள் வாழ்ந்த இந்த நாட்டுல இன்னைக்கு தேசப்பற்று இருக்காங்க. அன்றைக்கு நாட்டுப்பற்று இருந்தது, இன்றைக்கு நோட்டுப்பற்று தான் இருந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. நோட்டுப்பற்று எல்லா இடத்துலையும். சார் காந்தி நோட்ல சிரிச்சாத்த சார் மரியாதை, அதே காந்தி காலண்டர்ல சிரிக்கிறார். பிள்ளைகளுக்கு பரீட்சைக்கு அட்டையா கொடுத்து விடுறேன், அதை உட்காந்து
காந்தியடிகள் நடுவர்களே மதுரைக்கு வந்து பார்க்கிறார். விவசாயிகள் அரையாடையோடு நாற்று நட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே வேலை செய்து கொண்டிருக்க அவர்களை பார்த்துதான் காந்தி அரையாடை அணிந்தார் என்பது வரலாறு இல்லையா? இன்னைக்கு யாருக்காவது நாட்டுப்பட்டு இருக்காங்க? ஒரு பையன்ட்ட காந்தி ஜெயந்தி சிறு குரூப் வரைகன்னு எழுதிருக்கு. அவன் என்ன தெரியுமா எழுதுனா, காந்தி பற்றி தெரியும், ஜெயந்தி பற்றி தெரியாது அப்படிங்கிறான். அவனா ஒன்று எழுதினேன் சார். சயின்ஸில் கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசா சொரிஞ்சு விட வேண்டும் எழுதியிருக்கேன் சார். நீராறும் கடல் உடுத்த உடனே அவன் நீ எனக்கு என்ன கொடுத்த? யாருக்காவது தேசப்பற்றி இன்னைக்கு இருக்கா? வேலூர் அதுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, ஜெயிலுக்கும் ஃபேமஸ். பார்த்து பேசுங்க. சரி, தேசிய விலங்காவது தெரியுமான்னு ஆசிரியர் கேட்கிறார். ரவிக்குமார் ஆசிரியர், தேசிய விலங்கு எதுடா? புலி உருமுது வேட்டக்கார வர்றதை பார்த்து. தேசிய மலராவது தெரியுமாடா? ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூக்குதே. தேசிய வரலாறு தெரியுமாடா? கரிகாலை கால போல கருத்திருக்குது குழல் இல்ல தாஜ்மஹால் நிழலு. அவரு கோவம் வந்து தலையில நங்குன்னு வச்சார். என் உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்ன நான் பார்த்தாலே விருங்குது. அவரு கோவம் வந்துட்டு, டேய் நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். உடனே அவன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். இன்னைக்கு தேசபக்தி எல்லாம் குழந்தைகள்கிட்ட இப்படித்தானங்க இருக்கு. மதிக்கப்படுகிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, உடை உணவு பற்றி எல்லாம் பேசுனீங்களே, அந்த காலத்துல பழமை பாரம்பரியம் என்னங்க? அவை பிராட்டி சொன்னா, உண்பது நாளி உடுப்பவை 2 அப்படின்னா நடுவர் அவர்களே, ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கைன்னா. இன்னைக்கு என்ன அடங்கி? நான் ஒரு விஷயம் சொல்றேன், அழகாய் காட்டுவதற்காக ஆடை அணிய வேண்டுமே தவிர அழகை காட்டுவதற்காக ஆடை அணியக்கூடாது சகோதரர்கள். சின்ன குழந்தைக்கு சேலை கட்டி விடுறாங்க, அம்மாக்காரி என்ன பண்ணாலும் லெக்கின்ஸ் போட்டு அலைகிறாங்க. நடுவர் அவர்களே, தயவு செய்து லெக்கின்ஸ் போடாதுங்க. திருமணம் ஆகாத பெண்கள் கற்பப்பை சுருங்கும் அப்படின்னு நம்முடைய மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. அதனால தான் சொன்னாங்க, உடல் அழகை ஊறுமெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாது, ஏறு உழவனுக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது, அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நீங்க எத்தனை நட்சத்திர விடுதியில் இன்னைக்கு சாப்பிட்டாலும் அம்மா கையால உருட்டி கொடுக்கிற அந்த அன்பான சாதத்துக்கு இணையாகுமா நடுவர்? கூழானாலும் குளித்து குடி அப்படின்னாங்க. அன்னைக்குள்ள தமிழர்கள் ஆத்துல குளத்துல குளிச்சு சந்தோஷமா இருந்தோமா இல்லையா நடுவர் அவர்களே? அப்படித்தானே இருந்தோம். இன்றைக்கு மாணவர்களுக்கு ஒரு கேள்வி, 6 சில வகை கூறு. உடனே அவன் 6, 16, 26, 36, 46 எழுதி வச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. ஆத்துல தண்ணியை அப்படி அள்ளி குடிச்சோம். இன்னைக்கு எல்லாம் வாட்டர் பாட்டிலா கொண்டுட்டு திரிகிறமே நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணோம். இன்னைக்கு தண்ணீரே சுத்தம் பண்றோம். இன்னைக்கெல்லாம் பாருங்க, வாட்ச்மேன் கூட 2 மணி நேரம் தூங்குறாங்க. வாட்ஸ்அப்ல மூழ்கி இருக்கிறவன் 1 நிமிஷம் கூட தூங்க மாட்டேங்கிறான். இந்த காலத்துல பழமை மதிக்கப்படுகிறதா என்பது? என் பையன் 7 வயசா இருக்கும், 1 மணி வரைக்கும் தூங்காம இருந்தான். ஏன்டா 1 மணி வரைக்கும் தூங்காம இருக்கின்றேன்? நான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கேன் டாடி. பழைய காலத்துல காதல்ல கூட பண்பாடு இருந்துச்சு நெடுவெளி அவர்களே. செம்புல பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் தாம் கலந்தனவே நாங்க. இப்போ மண்ணில் மழை பெய்தா அந்த மண்ணின் நிறத்துல தான் அந்த நீர் இருக்குமா, அது மாதிரி கணவனும் மனைவியும் எந்நிலையிலும் பிரியாம இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, காதலை சொன்னார் பாருங்க திருவள்ளுவர், யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னார். எவ்வளோ அருமையான காதல். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும்னா என்ன அர்த்தம்னா, அவர் பார்க்கும்போது அந்த அம்மா வெக்கத்தால தலை குனிஞ்சிருது நடுவர் அவர்களே. அவர் வேற பக்கம் பார்க்கும்போது அவரை பார்த்து மெல்ல சிரிக்குமா. அந்த இனிமையான காதல் அந்த காலத்துல சொன்னாங்க. இன்னைக்குள்ள காதலை பாருங்க நடுவர் அவர்களே, எப்படி காதல் இன்னைக்கு இருக்கு. ரஞ்சிதமே மனச மயக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே உன்னை உதடு வலிக்க கொஞ்சனுமே. இந்த காதல் இன்னைக்கு தேவையா? ஒரு கவிஞர் அருமையா காதல் கவிதை எழுதியிருக்கான் பாருங்க. பூங்காக்கள் எங்கும் காதலர்கள் கூட்டம், ஒருவர் கூட காதலிக்கவே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கான்.
இன்னொருத்தன் எழுதியிருக்கான், ஞாயிறு சந்தித்து திங்கள் அவள் முகத்தில் செவ்வாயில் முத்தமிட்டேன், புதன் வியாழன் சந்தித்து பேசினோம், வெள்ளி வரும் முன் ஓடினோம், அதற்கு பிறகுதான் தெரிந்தது அவள் சனி என்று. வரும்போது ஒரு பாட்டு, வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலியே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள. அருமையா அந்த பாட்டை கேட்டுட்டு இங்க வந்து இறங்குறேன். ஒரு பையன் என்ன பார்த்து பாடுறான், வழி நடுக காட்டு பண்ணி நான் சொன்னடே இங்க வாடா, அது காட்டு பண்ணி இல்லடா காட்டு மல்லிங்கிறேன், எங்க முன்னாடி எது போச்சோ அதை தான் நாங்க பாடுவோம் அப்படிங்கிறான். இல்லறம் இனிமையாக இருந்ததா இல்லையா? அந்த பாட்டி தாத்தாவோட முதுமை காதல், என் மனைவிக்கு குழி விழுந்த கண்கள், சுருங்கிய தோல், ஒட்டிய கன்னம், ஆனாலும் அவள் இருக்கிறாள் என்பதே எனக்கு இன்பம் அப்படின்னாங்க. பெருசா ஒண்ணுமே சமைக்க மாட்டாங்க, ஆனா எது சமைச்சாலும் அன்பா பரிமாறுவாங்க நடுவர் அவர்களே. அதுதான் அன்னைக்குடைய காதல், அன்னைக்குடைய இல்லறம். அதிகபட்ச பெற்றோர்கள் முதியவர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? சுமங்கலியா சாகணும்னு சொல்லி ஒரு பெண் விரும்புவாள், யாருக்குமே சுமை இல்லாம சாகணும்னு சொல்லி ஒரு ஆண் விரும்புவாள். மேக்சிமம் அந்த சாப்பாட்டுல கீரை மட்டும்தான் இருக்கும், கீரை மட்டும் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நல்ல அழகா மீன் குழம்பு வச்சு அந்த மனைவி கணவனுக்கு கொடுக்கும்போது அவர் பாடுவார் பாருங்க, சாதம் போல சிரிக்கிறா, மீன் குழம்பு போல மணக்கிறா, ரகசியமா ஏதும் சொன்னா ரசத்தை போல கொதிக்கிறா, அவ ரசத்தை போல கொதிக்கிறா, வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையும் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. ஐ அந்த குடும்பத்துக்கு அழகே வேற நடுவர்களே. வேற ஒன்றும் தப்பா நினைக்காங்க, நாளைக்கு ஒரு சடங்கு வீட்டில் கச்சேரி, அதுக்கு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கவிஞர் வாலி அந்த பாடல் எழுதியிருப்பாரு, அந்த பாட்டை அருமையா முடிச்சிருப்பாரு பாருங்க. நம்முடைய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடுன்னு அதுல அருமையா எழுதியிருப்பார் நடுவர் அவர்களே. இப்போ உணவை சமைத்தால் அது சமையல், உணர்வுகளை சமைத்தால் அதுதான் சமயம். உணவை பக்குவப்படுத்துவது சமையல், உணர்வுகளை பக்குவப்படுத்தினால் அதுதான் சமயம்னு அந்த பாட்டுல கொடுத்திருப்பாரு. கூலாம் காதர் புலாலிலே கறி கிடக்குது, அது அனுமந்தரா அவியலிலே கலந்திருக்குது, மேரியம்மா கேரியரில் எறாய் இருக்குது, அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் மிதக்குது, சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது, ஜாதி சமய பேதமெல்லாம் சோத்த கண்டா மறக்குது, சோத்த கண்டா மறக்குது, வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையும் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. எவ்வளோ அருமையான மத நல்லிணர்வு கொண்ட நாடாக அன்னைக்கு இருந்துன்னு எவ்வளோ அருமையா சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. இன்னைக்குள்ள நாடு ஏற்றத்தாழ்வு உள்ள நாடா இருக்கு. மணிமாளிகை மாடங்கள் எல்லாம் ஒரு பக்கம், மண்குடிசை ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ஒருத்தன் நாயா அலைஞ்சாம்னா ஏழை, அவன் நாயோடு அலைஞ்சாம்னா அவன் தான் பணக்காரன். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, பிச்சைக்காரனுக்கும் பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. செலக்ட் பண்ணி சாப்பிட்டா பணக்காரன், கலெக்ட் பண்ணி சாப்பிட்டா அவன் தான் பிச்சைக்காரன். வீட்டுக்குள்ள சைக்கிள் ஓட்டினா அவன் பணக்காரன், வெளியில சைக்கிள் ஓட்டினா அவன் ஏழை. இப்படியெல்லாம் நாடு இருக்குதேன்னு அன்னைக்கு சொன்னாங்க. அண்ணார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். ஓய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, இனி ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா. அன்னைக்கு நாம ஆங்கிலேயனுக்கு மட்டும்தான் அடிமையாக இருந்தோம். இன்றைக்குள்ள இளைஞர்கள் பாதி பேர் ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், மீதி போர் ஆண்ட்ராய்டு போனுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்களே. யாருக்காவது நாட்டுப்பற்று இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய்ஹிந்த், தாயகம் காக்கவும் தன்னலம் காக்கவும் சொல்லுக ஜெய்ஹிந்த். நம் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் தந்த கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். எனவே நடுவர்களே, அன்றைக்குள்ளே என்னுடைய பழமை பாரம்பரியம் எல்லாம், உணவு உடை கலாச்சாரம்
மரியாதை கூட இன்றைக்கு இல்லையே. முதியோர்களுக்கு யாராவது இன்றைக்கு மரியாதை கொடுக்கிறார்களா? ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்களா என்ற கேள்வியோடு பழமையும் பாரம்பரியமும் இன்று மறக்கப்படுகிறது என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.